அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் களத்தில் இறங்கி விட்டாருங்க. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, தேசத்தில் குருவும், கன்னியில் கேதுவும், துலாம் ராசியில் சுக்கிரனும், விருச்சகத்தில் சூரியன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. புதன் பகவான் 30ஆம் தேதி தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. 1ஆம் தேதி புதன் வக்ரகதி ஆரம்பிக்குதுங்க. 2ஆம் தேதி மீண்டும் விருச்சக ராசிக்கு மாறுகிறாரு. மகரத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி பொருந்திய புதன் வித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறார். இதைவால் எதிரிகளை வந்தாடும் வீரியத்தை தருகிறார். மிதுனமும் கன்னியும் அவரது ராசிகள். நட்பை கொண்டாடுபவர் என்பதால் கால சக்கரத்தின் 3 மற்றும் 6ஆம் இடம் புதனுக்கு தரப்பட்டது. ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு, அதாவது அவரிடமிருந்து தான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பாரு. புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வை அமைத்துக் கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட புதன் அறிவுச்சுடர் தருவதில் வல்லவராக திகழ்கிறார். படிப்பு ஸ்தானம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் 2ஆம் பாவம். இந்த 2ஆம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிப்பது. 4ஆம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது. 5ஆம் பாவம் மேல்கல்வியையும் 9ஆம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது. இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர் விட்டு பிரகாசிக்கும். ஒருவேளை இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் கேட்டுவிட்டால் என்ன மாதிரியான பாதிப்புகள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் என்று பார்க்கும்போது, புதன் கேட்டுவிட்டால் மனநல பாதிப்பு, நரம்பு சம்பந்தமான நோய்கள், நரம்பு தளர்ச்சி, வெண்குஷ்டம், உடம்பில் அதிகமான வியர்வை, ஆண் மலட்டு தன்மை, அவ்வப்பொழுது தலை சுற்றல், காது கேளாமை, உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்கள் புதன் கேட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. புதன் கேதுவோடு சேரும் பொழுது மனநல பாதிப்பு ஏற்படும். சுக்கிரனோடு சேரும் பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படும். சந்திரனோடு சேர்ந்து கேட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலிழந்த நிலையில் இருப்பார்கள். தேவையற்ற கவலை அவர்களை வாட்டும். செவ்வாயோடு சேரும் பொழுது நரம்பு தளர்ச்சியும் தலைவலியும் மனக்குழப்பமும் ஏற்படும். சூரியனோடு சேரும் பொழுது தலையில் உள்ள மூளை நரம்புகள் பாதிக்கும். சனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த புதன் ஒவ்வொரு பாவங்களில் சஞ்சரிக்கும் போதும் என்ன மாதிரியான நன்மைகளையும் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பாரு என்று பார்க்கும்போது, புதன் 1ஆம் இடத்தில் இருக்க புத்தி சாதுரியம், இலக்கிய ஈடுபாடு, உயர்கல்வியையும் தருவாரு. 2ஆம் இடத்தில் இருக்க இனிமையாக சபையை மயக்கும் பேச்சும், 3ஆம் இடத்தில் இருக்க கஞ்சத்தன்மை ஆனால் பெண்களை கவர்ந்தெழுக்கும் தன்மையை உண்டாக்குவார். புதன் 4ஆம் இடத்தில் இருக்க உயர்கல்வி, பூர்வீக சொத்தும், 5ஆம் இடத்தில் இருக்க தாய்மாமனுக்கு தொல்லைகள் ஏற்படும். 6ஆம் இடத்தில் இருக்க கல்வி தடைப்படும். 7ஆம் இடம் நல்ல மனைவி மூலம் செல்வம். 8இல் இருக்க தீர்க்காயுள், நல்ல மக்கட்பேறு உண்டாகும். 9ஆம் இடத்தில் இருக்க இசையார்வம், கலைகளில் நாட்டம் உண்டாகும். 10ஆம் இடத்தில் இருக்க பேராசிரியர், நல்ல உத்தியோகம் உண்டாகும். 11ஆம் இடத்தில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும். 12இல் இருக்க தர்ம சிந்தனைகள் இருக்கும். சில ஜாதகங்களில் தாயாருக்கு உடல்நிலையில ஒரு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதனுக்கு உரியவையை பொறுத்தவரைக்கும் புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு, மலர், வெண்காந்தல், ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை. சுப கிரகங்கள்ல ஒன்றான புதன் ஆணும் பெண்ணுமாற்ற அளித்தன்மை உடைய கிரகம். புதனுக்குரிய நிறம் பச்சை. உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது புதன். உலகங்களில் பித்தளையை குறிப்பதும் புதன். மொழிகளில் தமிழ், கலைகளில் கணிதம், சிற்பம், ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை. இரத்தினம் பச்சை. புதனுக்குரிய தீபம் கற்பூரம். புதனுக்குரிய மறைவு ஸ்தானம் லக்னத்திற்கு 3, 6, 8 மற்றும் 12. புதனுக்குரிய நாயுருவி கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் கழியும். சுவைகளில் உவர்ப்பு சுவையும், பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும், வாதநாடியாகவும், வடக்கு திசைக்கு உரியவராகவும், மகாவிஷ்ணு அதிதேவதையாகவும் விளங்கக்கூடியவர். ஒவ்வொரு ராசியிலும் அவர் 1 மாத காலம் இருப்பார். உபய ராசிகளான மிதுனத்திற்கும் கன்னிக்கும் உரியவர். தாமச குணம் மிகுந்தவர். கன்னி ராசியில் உச்சமடையும் புதன் மீன ராசியில் நீச்சமடைகிறாரு. ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூல திரிகோண பலம் பெறுகின்றவர் புதன் மட்டுமே. அவருடைய தசை 17 ஆண்டுகள் நடக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த பஞ்ச மகாபுருஷ யோகம் என்று சொல்லக்கூடிய
பத்திர யோகம் தருவதில் புதன் வல்லவராக திகழ்கிறாரு. அதாவது பஞ்சமகாபுருஷ யோகம் என்று 5 யோகங்களை சொல்வார்கள். அதிலே ஒரு யோகம்தான் இந்த பத்திர யோகம். புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும். இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது மிக பெரிய நன்மையை பெறுவார்கள். அவர்களது தோற்றமும் பேச்சும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும். சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்கும். நிறைய சம்பாதிப்பார்கள். பேச்சு தொழிலின் மூலமாக அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாக அல்லது எழுத்துத்துறையின் மூலமாக அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த பத்திர யோகம் கொடுக்கும். மிகப்பெரிய புகழையும் தரும். பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் நாம் இந்த பத்திர யோகத்தை காணலாம். அது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட புதன் புத்திகாரகன், அறிவை தருபவர், வித்தையை தருபவர், சிந்திக்கும் திறனை தரக்கூடியவர், வாக்கு சாதுரியத்தை தந்து ஏற்ற செய்பவர். ஆனால் புதன் மட்டுமே இத்தனையும் தருவதில்லை. புதன் கெட்டால் புத்தி கெடும் என்பார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கிரகம் மட்டும் எந்த ஒரு முழுமையான நிலையை ஒரு ஜாதகக்காரருக்கு செய்து விடுவதில்லை. ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஏதேனும் மாற்று வழிகள் மறந்து கிடைக்கவே செய்கின்றன. அதனை அகழ்ந்து எடுத்து கைப்பிடித்து கொண்டு நடந்தால் கரையேறிவிடலாம் என்பதுதான் ஜாதகம் காட்டும் உண்மையாக அமைகிறது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சியாகி மீண்டும் விருச்சக ராசிக்கு அக்ரகதிக்கு திரும்பி மீண்டும் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் மேசராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு என்று பார்க்கும்போது 3-6 புதன் 8ஆம் இடத்தில் இருப்பது நல்ல அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அளவான விபரீத யோகத்தால் உங்களுக்கு நற்பலன்கள் இந்த காலகட்டங்களில் அதிகம் கிடைக்குங்க. சனியினால் தொழில் வருமானம் அதிகரிக்குங்க. கேது உபஜய ஸ்தானமான 6ஆம் இடத்தில் இருப்பதால பல வெற்றிகள் உருவாகுங்க. ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்தில் சூரியனோடு இணைந்திருக்கிறாரு. அவர் அஷ்டமத்தில் இருந்தாலும் ராசிநாதன் என்பதால் சவால்களையும் போட்டிகளையும் உண்டாக்குவதை தவிர கெடுக்க மாட்டாருங்க. எதுவும் அதீத முயற்சிக்கு பிறகுதான் வெற்றி பெறுங்க. குரு பகவானுடைய பார்வை 5ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் இருப்பதால அந்தந்த திரிகோண ஸ்தானங்கள் பலம் பெறுவதால எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் சமாளித்து விட இருக்கீங்க. குறிப்பாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது அந்த முயற்சிகளுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், விரயங்கள் அனைத்துமே நீங்க ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்கு என்பதை புதனுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் மேசராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராகு 12ஆம் இடத்தில் இருப்பதால் விரயங்களை தவிர்க்க வேண்டுங்க. யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க. சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சற்று வலு குறைந்து இருக்கிறாருங்க. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால சற்று எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது நல்லது. தேவையற்ற விவகாரங்களிலும் தலையை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாங்க. எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மாலை வேளைகளில் முருகன் கோவிலில் தீபம் ஏற்றுங்க அல்லது தீபத்திற்கு எண்ணெய் வாங்கி தாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும். இந்த காலகட்டங்களில் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாகவும் உங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படுங்க. ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள், தாமதங்கள், விரயங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.